மத்தேயு 12:40 இருக்கு. அப்புறம் மார்க் 12:40, மத்தேயு 12:40 இருக்கு. இதுனா இயேசு கிறிஸ்து 3 நாள் எப்படி வந்து யோனா மீன் வயித்துல இருந்தாரோ அதே போல அவர் பூமியின் வயிற்றிலே இருக்கிறார் சொல்லிட்டு. யோனா இரவும் பகலும் 3 நாள் பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். பூமியின் இருதயத்தில் இருப்பார். சோ இதுக்கு அர்த்தம் என்னது? என்ன சொல்ல வராங்க? சோ இயேசு கிறிஸ்து 3 நாள் வந்து உயிரோடு இருந்தாரா, என்ன மரித்த நிலைமையில இருந்தாரா? மூன்று நாள் மரித்த நிலைமையில தான் இருந்தாரு. ஓகே, மரித்தவங்களுக்கு வந்து நினைவு இருக்குமா, யோசனை இருக்குமா? இருக்காது. இருக்காது. ஓகே, அவங்க செத்து போயிட்டாங்க. என்ன ஓகேவா? அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நான் மரித்தேன், இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தல சொல்றாரு இயேசு கிறிஸ்து. ரெவல்யூஷன் இந்த 2ஆம் சபையோ சாரி இந்த சபைக்கு வந்து பேசும்போது ஓகே, சபை 2ஆம் சபை சமீர்னா சபைக்கு பேசும்போது என்ன சொல்றாருன்னா, these are the words of him who is the first and the last, who died and came to life again. செத்து போயிட்டா, நான் உயிரோட வந்தது எப்போ வந்தேன்? 3ஆம் நாள் வந்தா சொல்லி சொல்றாரு. ஓகே, மாம்சத்திலே கொலை உண்டு, ஆவிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் சொல்றது 3ஆம் நாள் தான் உயிர் தந்தார். அதான் இயேசு கிறிஸ்து அடிக்கடி சொல்றது என்னதுன்னா, இந்த வாழையத்தை இடித்து போடுங்கள், நான் 3 நாளுக்கு பிறகு அதை நான் என்ன பண்ணுவேன், உயிரோட எழுப்பு சொல்லி சொல்றாரு. சோ அவர் என்ன சொன்னாரு? அவரோட சரீரத்தை குறித்து சொல்றாரு சொல்லி சொன்னாங்க. அது கூட எங்க சொல்றாருன்னா, ஜான் 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். டெம்பிள் கோர்ட்ல இங்க என்ன சொல்றதுன்னா 19ஆம் வசனம். படிங்க வேணாம். Jesus answered them, destroy this temple. சொல்லும்போது அவர் சரீரத்தை சொல்றாரு, I will raise it in 3 days. 3ஆம் நாள் நான் அதை உயிர்த்தெழுப்பேன்னு சொல்லி சொல்றாரு. ஓகேவா? அப்போ அவங்க நினைச்சுக்கிறாங்க இந்த ஆலயத்தை நினைச்சுக்கிறாங்க. ஓகே, கட்டப்பட்ட அந்த ஆலயம் அது 40 வருஷம் ஆச்சு எங்களுக்கு கட்டுறதுக்கு. 46 இயர்ஸ் ஆச்சு, 46 வருஷம் ஆச்சு. ஆனா நீ நாள்னா 3 நாள் நீ எழுப்ப சொல்லி சொல்ற சொல்லும்போது இவங்க என்ன சொல்றாங்க, after he was resurrected from the dead, மரணத்துல இருந்து அவர் உயிர்த்தெழுந்த பிறகு his disciples recalled what he has said. அந்த சீஷர்கள் வந்து நினைவு கூர்ந்தாங்க. ஓகேவா? அவர் சொன்ன ஸ்கிரிப்சர் வார்த்தை 3ஆம் நாள் நான் உயிர்த்தெழுவேன்னு சொல்லி சொன்னாங்க. ஓகேவா? இந்த 3 சொல்றது வந்து எதை குறிக்க சொல்லி பாத்தீங்கன்னா, அவரை மரித்தார 3ஆம் நாள் உயிர்த்தெழுறதுதான் வந்து சொல்றாங்கன்னு சொல்லி பார்க்கணும். ஈவன் இவங்களை சீஷர்கள் நம்புறதை காட்டிலும் யார் அதிகமா நம்பினாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த டீச்சர்ஸ் ஆஃப் த லா. மத்தேயு 26ஆம் அதிகாரத்துல 26ஆம் மார்க் தெரியல போலாம். அவர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு அவர் வந்து 27ஆம் ஒரு நிமிஷம் அரெஸ்ட் பண்ண பிறகு இந்த இயேசு கிறிஸ்து வந்து என்ன சொன்னாருன்னா, 3ஆம் நாள் நான் உயிர்த்தெழுவேன்னு சொல்லி சொன்னாரு. அதனால என்ன பண்ணுங்க, அவருக்கு வந்து காவலாளி நீ வைங்க சொல்லி காத்துக்கிட்டு வந்து கேட்பாங்க சொல்லி சொல்லுவோம். காத்துட்டு இதோ 27ஆம் அதிகாரத்துல ப்ரிப்பரேஷன் டே இங்க என்ன பண்றாங்கன்னா, the next day, the one after the preparation day, the chief priest and the Pharisees went to Pilate. Okay, sir, they said, we remember that while he was still alive, that deceiver said, deceiver யார் சொல்லி சொல்றாங்க? இயேசு கிறிஸ்து டிசீவர் சொல்லி சொல்றாங்க. after 3 days I will rise again சொல்லி சொன்னாரு. ஓகே, 3 நாள் பிறகு நான் வந்து உயிர்த்தெழுவேன்னு சொல்லி சொன்னாரு. அதனால என்ன பண்ணுங்க, so give the order for the tomb to be made secure until the 3rd day. 3ஆம் நாள் வரைக்கும் என்ன பண்ணுங்க, உங்களுடைய சிப்பாய்களை போட்டு நீங்க வந்து காவல் காருங்க சொல்லி சொல்றாரு. otherwise his disciples may come and steal his body and tell the people that he has been risen from the dead. அவர் வந்து
உயிர் தந்துட்டார் சொல்லுவாங்க. அதனால the last reception will be worse than the first one. அதனால அது வந்து பயங்கர மோசமாயிடும் சொல்றாங்க. அதுக்கு டேக் a guard சொல்லிட்டு பிளாத்து சொல்றாரு. அதனால அவங்களுடைய சிப்பாய்களை வந்து அனுப்புறாங்க. go make the tomb as secure as you know how. எவ்வளவு தூரம் நீங்க வந்து அதை சீல் பண்ண முடியுமோ சீல் பண்ணுங்க சொன்னாங்க. so they went and made the tomb secure by putting a seal on the tomb. And இவங்க அந்த 3ஆம் நாள் சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சோ இப்படிதான் வசனம் இருக்கு. அவர் வந்து 1 பேதுரு 3ஆம் 3:19 ஆ. 3ஆம் அதிகாரம் 3:19 ம். ஓகே. அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கேன். காவலில் உள்ள ஆவிகள்னா யாரு? காவலில் உள்ள ஆவிகள்னா அங்க அதுக்கு அடுத்த வசனத்துல என்ன போட்டிருக்கு? பூர்வ காலத்திலே நோவா காலத்திலே தப்பு செஞ்ச நோவா பேழை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். ஓகே. இந்த ஆவிகள் சொல்லும்போது யார சொல்றாங்க சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே படிச்சோம்ல அதே பேதுரு 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் ஒரு அடி படிங்க. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. ஓகேவா? யாரு நரகத்திலே தள்ளினா இங்க என்ன வருது? டார்டரஸ் சொல்ற வார்த்தை இதான் நம்ம பார்த்தோம். அந்தகார இருள் சொல்ற இடம் ஜெயில் அரைச்சு வச்சிருக்காங்க சொல்லி பார்க்குறோம். இதுதான் வந்து யாக்கோப்லயும் ஜூட்லயும் பார்க்குறோம். யூதா பாருங்க ஜூடு 1ஆம் அதிகாரம் அதுல ஒரு அதிகாரம் தான் இருக்கு. 6ஆம் வசனம் படிங்க. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்டு தூதர்களையும் மகா நாளில் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். ஓகே. இந்த அந்தகாரத்துல அடைச்சு வச்சிருக்கிற தூதர்களுக்கு போய் தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? இந்த காவலில் உள்ள தூதர்கள் சொல்லி பார்க்கிறோம், ஆவிகள் சொல்லி பார்க்கிறோம். ஓகே. அவங்களுக்கு போய் ப்ரொக்ளைம் பண்ணாராம். ஓகே. he went and proclaimed சொல்லி பார்க்கிறோம், பேசினார் சொல்லி பார்க்கிறோம். சரி, இது எப்ப பேசினாரு? திங்கிங் இருக்காரு சொன்னேன். ஒரு டெத் ஸ்டேட்ல தான் இருப்பாரு. திங்கிங்கும் இருக்காது. ஆமா. இல்ல எப்ப பேசினாரு? இவர் போய் ஆவியில போய் பேசினார் சொல்லி பாத்தீங்கன்னா இங்கே இருக்கு 18ஆம் வசனத்திலே இருக்கு. என்ன போட்டிருக்கு? he was put to death in the body but made alive in spirit. after being made alive, அவர் உயிர் தந்த பிறகு, after being made alive, அவர் உயிர் தந்த பிறகு he went and made proclamation to the imprisoned spirit. ஓகேவா? சோ தெளிவா வசனம் என்ன போட்டிருக்குன்னா அவர் மாம்சத்திலே கொலை உண்டாரு, 3 நாள் வரைக்கும் மரண நிலைமையிலே இருந்தாரு. ஆனா எப்ப உயிர் தந்தார்? 3ஆம் நாள் உயிர் தந்தார். ஆனா அவர் உயிர் தந்தது எப்படி இருந்துச்சாரு? ஆவிக்குரிய சரீரத்துல இருந்துச்சாரு. எப்படி ஆவிக்குரிய சரீரத்துல இருந்துச்சாங்கன்னு சொல்லி சொல்றீங்க பாத்தீங்கன்னா அவருடைய சரீரத்தோட இந்த கிளாத், ஃபார் எக்ஸாம்பிள் படிக்கலாம். அது கூட இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். 11ஆம் அதிகாரத்துல லாசரு எந்திக்குமே என்ன ஆச்சு சொல்லி பாத்தீங்கன்னா அவர் மாம்சத்துல எந்திக்குமே என்ன ஆச்சு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த துணியோட வந்துட்டாரு. வெளில கட்டி வச்சு அந்த லினன் கிளாத் இருக்குல்ல அதோட வெளில வந்துட்டார். படிங்க 43, 44, 45. சரி, 43, 44 2 வருஷம் படிங்க. யோவான் 12ஆம் அதிகாரமா? 11, 43, 44. அந்த செத்து போன லாசரு செத்து போயிடுவார்ல, அவர் உயிரோட வரும்போது அவர் சுத்தி வச்சுக்க துணி இருக்கும். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது.
இயேசு அவர்களை நோக்கி, ம். இயேசு செய்தவைகளைக் கண்டவர்களாகிய போதும் போதும். யூதர்கள் அது நெக்ஸ்ட். அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். போதும் போதும். ஓகே, அப்ப என்னதுன்னா செத்து போன லாசரு உயிரோட வரும்போது அவர் சுத்தி இருந்த சீலை வந்து என்ன இருந்தது, அதோடய வெளில வந்துட்டார். அதனால என்ன பண்ணாரு இயேசு கிறிஸ்து, அந்த கட்டை அவுத்து விடவும் சொல்லி சொன்னாரு. ஓகேவா? அப்ப அதே போல இயேசு கிறிஸ்து மரிக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா அவரை ஒரு சீலையினால கட்டினாங்க சொல்லி போடுறோம். ஓகே, 5 linen cloths. அது கூட நம்ம வந்து எங்க படிக்கலாம்னா இங்க படிக்கலாம். மத்தேயு 27:58 இருந்தே படிக்கலாம். படிங்க. மத்தேயு 27:58, 58, 59. ம். பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டான். யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து ம். என்ன பண்றான்? துய்யதான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி சுற்றுறான்னு சொல்லி பார்க்கணும். எப்படி வந்து எகிப்து மெல்லிய மக்கள் வந்து துப்பட்டியிலே சுற்றி ம். படிங்க. சுற்றி சுற்றி தான் கன்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து, ம். கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய ம். கல்லை புரட்டி வைத்து போனான். ஓகேவா? இப்படிதான் நடந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்கன்னா எப்படி மம்மிய வந்து மம்மி ஆஃப் ஈஜிப்ட். ஈஜிப்ட்ல மம்மியை வந்து எப்படி அந்த லினன் கிளாத்னால சுத்திறாங்களோ இந்த மாதிரி வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த லாசரஸையும் வந்து சுத்தினாங்கன்னு சொல்லி போறோம். லாசரஸ் ரிசரக்ஷன்லயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளாத், லினன் கிளாத், இதோ கட்டி வச்சிருந்த அந்த துணி, இந்த மாதிரி சொல்லி போடுறோம். ஸோ இங்க இருக்குல்ல இந்த துணி மாதிரி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு லினன் கிளாத்ல வந்து சுத்தினாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அதுதான் வந்து இங்க யோசேப் வந்து பண்றாரு. ராப்ட் இன் இந்த கிளீன், சுத்தமான லினன் கிளாத் மேல சுத்தினாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ சுத்தும்போது எப்படி சுத்துவாங்கன்னா கை 2 கை இப்படி இருக்குல்ல, இந்த கை அப்படி வச்சுருவாங்க, வச்சுட்டு அப்படி சுத்துவாங்க ஃபுல்லா. அப்பதான் கை இப்படி வெளிச்சு தலையில வெளில இருக்காது, இப்படி இருக்கும். கால் அப்படியே சுத்திடுவாங்க சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணணும், கட்டா அவிழ்க்க போடணும்னா சுத்தின துணி எல்லாம் வந்து வெளில திறக்கணும். ஆனா அங்க பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு சொல்லி பாருங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது. பீட்டர் என்டர்ட் த டூம். எனக்கு வேற அந்த நிகழ்வு மட்டும் ஞாபகம் இருக்கு. அதை வச்சு நான் அந்த வசனம் சர்ச் பண்றேன். யோவான் 20ஆம் அதிகாரம். ஜான் 20 என்ன நடக்குது சொல்லி பார்க்கலாம். எம்டி டூம்ல. ஸோ படிங்க. 20:1 இருந்தே படிக்கலாம். இல்ல 1ல இருந்து வேணாம், டைரக்டா நீங்க 3ல இருந்து படிக்கலாம். ம். எத்தனாவதுன்னா? 3வது வசனம். ஹலோ, 20. யோவான் 20:3. 3வது 20, வசனம். 23. கேக்குதா? ஆமா, அப்பொழுது 3:3. அப்பொழுது வாய்ஸ் பிரேக் ஆகி கேக்குது. ஓ, பிரேக் ஆகுதா? நெட் இங்க கரெக்டா தான் இருக்கு. உங்க சைட் ஆனந்தி, உங்களுக்கு எப்படிப்பா கேக்குது? நெட் கரெக்டா இருக்கா? உங்களுக்கு கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கும் சார். சாமுவேல், நான் காமிக்கிற ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுதுண்ணா. ஓகே, இப்போ ஒரு சரியாச்சுன்னு நினைக்கிறேன். என் நெட்டு தான் ஸ்லோவா இருக்குன்னு நினைக்கிறேன். அதை மாத்திட்டேன். ஓகே, இப்போ ஓகே. சரிப்பா. அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறையினிடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறை இடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடைக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை
மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். ஓகே, பாத்தீங்கன்னா சீலை வந்து என்ன இருக்கா, கட்டி இருக்கிறது வந்து எல்லாம் அப்படியே சுருட்டி தனியா இருக்கிறது வந்து பாக்குறா சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அவ பாத்தீங்கன்னா யாருமே ஒண்ணும் நுழையில, ஆட்டோமேட்டிக்கா அங்க நடக்குது. சொல்லும் போது என்ன பண்றாரு, அவர் சரீரமே என்ன பண்றது சொல்லி பாத்தீங்கன்னா மாம்சத்திலே கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அவருக்கு வந்து மாம்ச சரீரமே கிடையாது, அடுத்தது அவர் ஆவிக்குரிய சரீரத்துல இருந்தார். எப்படி நம்ம சபைக்கு வந்து தேவன் என்ன பண்றாருன்னா அவரோட இயேசு கிறிஸ்துவோட வருகையில வந்து என்ன சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம மாம்சிக சரீரம் ஆவிக்கு சரீரமா மாற்றப்படுது. ஓகேவா, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பிலிப்பியர்ல கூட சொல்லப்பட்டிருக்கும். பிலிப்பியன்ஸ் 3ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம்னா இந்த அழிவுக்குரிய இந்த சரீரம் லோலி பாடி so that it will be like his என்னது அவருடைய இயேசு கிறிஸ்துவோடைய வந்து குளோரியஸ் பாடியை மாற்றப்படுமா எப்போ அவரோட வருகையில. we are eagerly waiting for the savior from there lord jesus christ. அவர் உயிர்த்தெழும் போது அவரோட பாடி என்னாச்சு, மாம்சீக பாடியில இருந்து என்னாச்சு, ஆவிக்குரிய சரீரமா மாற்றப்படுது சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா, இதுதான் வந்து 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல சொல்றாங்க. அவர் மாம்சிலே கொலையுண்டு அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆஃப்டர் அவர் உயிர்ப்பிக்கப்பட்ட பிறகு என்ன பண்றாருன்னா அங்க காவலில் உள்ள ஆவிகளுக்கு போய் பிரசங்கம் பண்ணாராம். ஏன்னா அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க ஆவிக்குரிய சரீரத்துல இருக்காங்க, அவங்களை நீங்க மாம்ச சரீரத்துல போய் நீங்க வந்து விசிட் பண்ண முடியாது. அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, ஆவிக்குரிய சரீரத்துல போய் விசிட் பண்றாரு சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் வந்து 1 கொரிந்தியர் நான் படிக்கும்போது கொரிந்தியன்ஸ் 15 அதுல படிக்கும்போது மாம்சீக சரீரம் இருக்கு, ஆவிக்குரிய சரீரம் இருக்கு, சரீரத்திலே 2 சரீரம் இருக்கு. ஓகே, அதனாலதான் நம்ம அந்த சரீரத்தை பத்தி கூட நம்ம பார்த்தோம். ஓகேவா, ரிசரக்ஷன் பாடி இதுல பாத்தீங்கன்னா if there is a natural body there is a spiritual body. பாடியிலே 2 விதமான பாடி இருக்கு. ஓகேவா, இங்க கூட 43 44 படிக்கலாம். நீங்க வேணா படிங்க சாமுவேல் 43 44 45. கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. ஓகேவா, ஏன் சொல்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா மாம்சத்துல நம்ம வந்து என்ன வரும், இந்த மாம்ச சரீரத்துல தான் இருக்கும், இதுல மரிக்கிறோம். இதுக்கு பின்பு இயேசு கிறிஸ்துவோட வருகையில என்ன வரும், அவருடைய ஆவிக்குரிய சரீரம் மாதிரி நம்ம சரீரம் என்ன பண்ணுது, மாற்றப்படுது. அதனால என்ன பண்றது, ஜென்ம சரீரம் உண்டு ரைஸ்ட், அதாவது சோர்னா என்னது விதைக்கப்படுது, ஆவிக்குரிய மரணத்துல வந்து விதைக்கப்படுது. ஆனா ஆவிக்குரிய சரீரமா என்ன பண்ணுது, ரைஸ்ட் ஸ்பிரிச்சுவல் பாடி வந்து எதிர்க்கு சொல்லி போகும். ஓகேவா, இது சரீரம், இது ஆவி கிடையாது, மூச்சு காத்து கிடையாது, இல்லைன்னா ஆத்மா கிடையாது, இது சரீரம். நம்மளுக்கு எப்ப சரீரம் பாடி இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி பாடி. எப்படி ஏஞ்சல்ஸ் வந்து ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு தூதன் வந்து அக்னி வாயமா இருந்தாரோ, எப்படி வந்து அக்னி ரதம் வந்து எலியாவை தூக்கி போச்சோ, எப்படி வந்து உணவு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துல வந்து தூதர்களை வடிவச்சிருக்காரு பாத்தீங்கன்னா, காற்றுகளாகவும் அக்னியாகவும் உருவாக்கியிருக்காரோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா சரீரம், ஆவிக்குரிய சரீரம். அது நம்மளால கண்ணால பார்க்க முடியாது சொல்லி பார்க்கிறோம். அவங்க வந்து தங்களோட சரீரத்தை வந்து மாத்திக்கொண்டாலும் தவிர அவங்களை வந்து நம்மளால பார்க்க முடியாது சொல்லி பார்க்கிறோம். அவங்க இருக்கிறதே வேற டைமென்ஷன், வேற ஒரு அமைப்புல இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா, அதனால்தான் என்னது மாம்சமும் ரத்தம் பரலோகத்தில் போக முடியாது சொல்லி பார்க்கிறோம். The flesh and blood cannot inherit the heaven. மாம்சத்தோட ரத்தத்தோடும். அதனாலதான் என்ன பண்றதாம், நம்ம அழிவுக்குரிய இந்த மாம்ச சரீரத்தை என்ன பண்றதாம், ஆவிக்குரிய சரீரம் மாத்துறாரு. அதனால்தான் மார்டல் வித் இம்மார்டாலிட்டி, சாதாரண மார்டல் அழிவுக்குரிய சரீரத்தை வந்து அழியாத சரீரமா மாத்துறாராம். ஓகேவா, அதனாலதான் இங்க கேட்கிற கொஸ்டின் என்னதுன்னா, எப்படி வந்து உயிர்த்தெழுவாங்க, ஹவ் ஆர் தி டெட் ரைஸ்ட், என்ன பாடியில வருவாங்க, வாட் கைண்ட் ஆஃப் பாடி வில் தே கம், இது கேட்கறதா இந்த கொஸ்டின். இதை பத்தா பவுல் வந்து 35 இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. நம்ம விதைக்கிறது வந்து என்னது, மாம்சீக சரீரமா விதைக்கிறோம், ஆனா வர்றது வந்து என்னது, ஆவிக்குரிய சரீரமா வரும்பா சொல்றதுதான் வந்து பவுல் இங்க சொல்ற ஒரு முக்கியமான ஒரு கோட்பாடு.
இதுதான் வந்து அங்க இயேசு கிறிஸ்துக்கு நடந்தது. ஏன்னா நம்ம எப்படி நம்ம உயிர்த்தெழ பட போறோமோ, மாம்சத்தில் சரீரத்துல சாப்பிடுறோம். எப்படி அப்போஸ்தலன் பவுல் செத்தாரோ, பேதுரு செத்தாரோ, இப்ப நம்ம செத்தாலும் நம்ம ஆவிக்குரிய சரீரம் என்ன பண்ணப்படுவோம்? உயிர்ப்பிக்கப்படுவோம் இயேசு கிறிஸ்து வருகையில். அதே போலதான் ஒரு மாதிரியா அது போலதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணப்பட்டார்? மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் சொல்றதுதான் இங்க நம்ம பாக்குறோம். புரியுதா? புரியுது. சரிப்பா. இது நீங்க டீட்டெயிலா ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த விஷயங்கள்லாம். நீங்க பவுல் எழுதுனா அந்த 1 கொரிந்தியர் 15 படிச்சாலே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். இது எப்படி உயிர்த்தெழுதல் பத்தி ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணுவார் பவுல். ரிசரக்ஷன் ஆஃப் தி டெட் பத்தி. ஓகேவா? எப்படி நடக்கும், என்ன சரீரத்துல வருவோம், எல்லாமே இங்கேயே போட்டு. நம்ம எதுவும் வேற எங்கேயும் போக தேவையில்லை. வேதத்துல வந்து நம்ம பாக்குற ஆவியானவர் ஒருவர் தான் போட்டிருக்கு. ஆனா வந்து நிறைய பேருக்கு சொல்றது எல்லாமே வித்தியாசமாவே இருக்குது. இல்ல கொஸ்டின் புரியலப்பா. ஆவியானவர் ஒருவர். ஆவியானவர் ஒருவர் தான். இப்பனா வந்து பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த வேத வசனத்தை வந்து நமக்கு வந்து புரிய வைக்க முடியும். வேற யாராலையும் நமக்கு வந்து இந்த வேத வசனத்தை புரிய வைக்க முடியாது. அப்படி இருக்கும்போது டிஃப்ரெண்டா வந்து எல்லாருக்கும் வெளிப்பாடு வருது. ஏன்னா அது ஓகே. ஏன் வந்து ஏகப்பட்ட டினாமினேஷன்ஸ், ஏகப்பட்ட புரிதலோட மக்கள் இருக்காங்க, டிஃப்ரெண்ட் புரிதலோட இருக்காங்க. ஏகப்பட்ட புரிதலோட. ஆமா, ஏகப்பட்ட புரிதலோட. ஏன்னா வந்து நரகத்துக்கு தான் போனாருன்னு இது வரைக்கும் நான் வந்து கேள்விப்பட்டேன். இயேசு வந்து நரகத்துக்கு போய் அங்க பிரசங்கம் பண்ணாரு. ஏன்னா அந்த வசனத்தை வச்சுதான் 1 பேதுரு 3 அதிகாரத்தை அதை வச்சுதான் சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து பாதாளத்தின் வயிற்றுல 3 நாள் இருந்தா சொன்னாங்க. அவர் வந்து சரீரத்துலதான் மரிச்சாரு. அவரு உண்மையா அனுபவிச்ச பாடு வந்து பாதாளத்துல போய் உண்மையா பாடு அனுபவிச்சாரு. அங்க போயிட்டு பிசாசுனால அவர் வந்து பாடு அனுபவிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து தேவன் அவர் வந்து உயிரோடு எழுப்பினாரு. எல்லா இடத்துலயும் காமனா வந்து இப்படிதான் கேட்க முடியுது. அதான் இது 2 விஷயத்துல நம்ம பார்க்கலாம்ப்பா. 2 விஷயத்துல பார்க்கலாம். ஒரு விஷயம் வந்து என்னதுன்னா, நீங்க லிட்டரலா டைரக்டா அந்த வசனத்தை போய் நீங்க படிக்கிறீங்கல்ல, ஓகே, படிக்கும்போது நீங்க உண்மையிலேயே அதை வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சு படிக்கிறீங்களா, இல்லைன்னா வந்து சொன்னதை வந்து நீங்க வந்து அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ உண்மையிலேயே சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப அது படிக்கும்போது உங்களுக்கு என்ன கரெக்டா, எது கரெக்டா தோணுது? இல்லைன்னா வந்து எது வந்து இந்த வசனத்தின் படி உண்மையா இருக்கு? இந்த வசனத்தை நம்ம எந்த விதம் மாறுபடியா நம்மளே இன்டர்ப்ட் பண்ணாம, நம்மளே வந்து அதை வந்து வியாக்கியாக இது பண்ணாம லிட்டரலா இருக்கிறத வந்து இருக்கிற மாதிரி நம்ம படிச்சு புரிஞ்சுக்கிறோம்ல, அப்படி படிக்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? அதான் இம்பார்ட்டன்ட். அது ஒண்ணு. ஓகே, தேவன் என்ன பண்றாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்து உண்மையா தேவனோட வசனம் தெரிஞ்சுக்கணும் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம இந்த அழைப்பு வந்து ஒன்று இருக்கு. என்னன்னா, எல்லாருக்கும் இந்த அழைப்பு கொடுக்க போறது கிடையாது. எல்லாருமே வந்து இந்த சத்திய அறிஞ்சிக்க போறாங்களோ சொல்லி பாத்தீங்கன்னா கிடையாது. சில பேருக்கு மட்டும் தான் கொடுக்குறாரு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சத்தியத்தின் அந்த விஷயங்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்து டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வேணா படிங்க, மத்தேயு 13 என்ன சொல்றாரு சொல்லி பாருங்க. 10ஆம் வசனத்துல 10-11 படிங்க. அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களுடனே ஊமைகளாக பேசுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. ஓகே, அவங்க பாத்தீங்கன்னா பிதா யாரை இழுத்து கொள்றாங்களோ அவங்க மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா மெய்யான சத்தியத்துக்குள்ள வர முடியும் சொல்லி சொல்றாங்க. அதான் இயேசு கிறிஸ்து சொல்றது. ஓகேவா? இங்க சீஷர்கள் எடுத்துக்கொண்டாங்க. சீஷர்கள் சொன்ன வார்த்தைகளை வந்து கேட்கணும்னு சொல்லி ப்ரே பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இயேசு கிறிஸ்துவே ஒரு இடத்துல சொல்றா பாருங்க, என்கிட்ட வரவங்களை யார் வரா சொல்லி பாத்தீங்கன்னா யோவான் 6ஆம் அதிகாரம் 44. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். ஓகே, இங்க நம்ம விருப்பப்படுறவங்களாலும் கிடையாது, வாஞ்சிக்கிறவங்களாலும் கிடையாது சொல்லி பார்க்கிறோம். இது பியூர் அண்ட் பியூர் கிரேஸ். தேவன் யாரை இழுத்து கொள்றாங்களோ அவங்கதான் சத்தியத்தை அறிஞ்சு கொள்ள முடியும் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? இந்த சத்தியம் சொல்றது வந்து இந்த உலகத்தின் அசத்திலிருந்து மாறுபட்டது கம்ப்ளீட்டா.
ஓகேவா? எது உண்மையோ உண்மையை வந்து டைரக்டா இருக்கும். அது என்ன பண்ணும்னா வந்து 2 கடல் இருந்ததுன்னா 2 கடலை பிளந்துட்டு தான் போகும். இப்போ உலக மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடல் போல வந்து என்ன பண்றாங்க, அறிவியல் போல ஒரு இதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா உண்மை சொல்றது வந்து அது நடுவுல போறதுதான். ஓகே, எது கரெக்டா அது தான் நிற்கும். சப்போஸ் அவங்க சொல்றது ஒரு விஷயம் கரெக்டா இருந்ததுன்னா அது கரெக்ட் தான், அது தப்பா இருந்தா தப்பு தான் சொல்லி சொல்லுவோம். ஸோ அப்படிதான் நம்ம வந்து இங்க பாக்குறோம். ஓகே, நரகம் சொல்ற டாபிக்கா இருக்கட்டும், இல்ல ஆவி ஆத்மா சரீரமா இருக்கட்டும், ஸோ இந்த டாபிக் எல்லாம் பாத்தீங்கன்னா பைபிள்ல சொல்லப்படவே இல்லை, இது டேரக்டா இருக்குது. அதனால தான் கடைசி நாட்கள் என்ன பண்ணுவாங்களாம், மத்திய 6ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கும்போது என்ன சொல்லி போட்டிருக்குன்னா, கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே அநேகர், அதுவும் 7ஆம் வசனம் நினைக்கிறேன், 7ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். இங்க 2 விஷயத்த இந்த நேரோ கேட் இருக்கு பாத்தீங்களா, அதையும் படிச்சிருங்க. மத்திய 7:13-14 படிச்சிருங்க. அதே நேரத்துல 15-20 வரைக்கும் படிங்க. ரெண்டுமே ஒரே இடத்துல வர்றது. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல்கள் விரிவும் வழி விசாலமுமா இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஓகே, இந்த சத்தியத்தை வந்து நீங்க சொன்னீங்கன்னா யாரும் வந்து கேட்க மாட்டாங்க, எல்லாரும் வந்து எதிர்ப்பாங்க. இது எப்படி நீ சொல்ற, இது எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சத்தியத்தை சொல்லிதான் ஆகணும். இந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து காலத்துல அவர் சத்தியத்தை பேசும்போது யூதர்களே என்ன பண்ணாங்க, அந்த வேத பிரதான ஆசிரியர்களே என்ன பண்ணாங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து துரத்தி அடிச்சாங்க, கல்லெறிய போனாங்க. ஊர் ஊரா அந்த சொந்த பட்டணத்துல கூட ஏத்துக்கல சொல்லி கொடுக்கும். கடைசியில சிலுவையிலேயே அரைஞ்சிட்டாங்கன்னு சொல்லி கொடுக்கும். ஓகேவா? சத்தியம் வந்து பாத்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டா வந்து எல்லாருடைய டினாமினேஷன் எல்லாமே அங்கீகரிக்கிற மாதிரி இருக்காது. சத்தியம் ஒண்ணுதான். அது கூட நம்ம பார்க்கலாம் இதை வசனம் படிச்சுட்டு. அந்த சத்தியத்தின்படி நம்ம வந்து உண்மையா இருக்கிறோமா, அது உண்மையிலேயே இது கரெக்டா சொல்லுதுன்னா அதை நம்ம வந்து சரியா புரிஞ்சுக்கிறோமா, ஆராய்ந்து பார்த்து அது நலமானதை நம்ம என்ன பண்ணோம் புரிச்சுக்கிட்டு நம்ம இருக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படியே கீழே நீங்க 21 படிங்களா, 21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே. பாருங்க, மெனி, ஏகப்பட்ட பேரா. அப்ப யார் சொல்றா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை விரட்டணுமே, உமது நாமத்தினால அற்புத அடையாளங்கள் செஞ்சோமே சொல்லி சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாரு படிங்க அப்படி. உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலமும் உங்களை அறியவில்லை, அக்கிரமம் செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போகல் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஓகே, சோ இங்க பாத்தீங்கன்னா யார சொல்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, என் நாமத்தை, இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் யூஸ் பண்றாங்க. ஆனா சொந்த ஆதாயத்துக்காக, பிசினஸ்க்காக, வேலைக்காக, அந்த இதுக்காக ஒரு பொய்யான உபதேசங்களை வந்து பற்றி கொள்ற மக்களை வந்து என்ன சொல்றாருன்னா, உங்களை சுத்தமா அறியேன், உங்களுக்கு தெரியாது எனக்கு சொல்லி சொல்றாரு. ஓகேவா? அக்கிரமை சிந்தைக்காரர், ஈவில் டூவர்ஸ், பொல்லாப்பான மக்களை சொல்லி சொல்றாரு. ஓகேவா? ஆனா யாரெல்லாம் வந்து பிதா சித்தம், வில் ஆஃப் காட், தேவ சித்தம் என்னது, இப்ப நம்ம ஆரம்ப பாடத்துலயுமே நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, தேவனோட விருப்பம் என்னது, எல்லா மக்களும் ரசிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவு அடையவும் அவர் சித்தமுள்ளவரா இருக்காரு. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டு போனாரு, உலகம் எங்கும் போய் எனக்கு சாட்சியா இருங்கள், சத்தியத்தை வந்து போய் சொல்லுங்க, அதான் சாட்சி சொல்ல சொன்னார். ஓகேவா? ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷம் அறிவிக்கவே என்னை அனுப்பிச்சா சொல்லி சொல்றாரு. சோ அதை எப்படி அப்போஸ்தலர் பவுல் பண்றாங்களோ, எப்படி வந்து இயேசு கிறிஸ்து சொன்னாரோ, சீஷர்களை வந்து ரெண்டு பேரா என்ன பண்றாரு, அவர் உலகமெங்கும் போய் அந்த அந்த இஸ்ரேல் மக்கள் மத்தியில வந்து போய் அனுப்புறாரு சொல்லி போகிறோம். போய் சுவிசேஷம் அறிவிங்க, வீட்டுக்கு போய் அறிவிங்க, ஒருத்தங்க கேட்டாங்கன்னா சொல்லுங்க, கேட்கலன்னா கால் பண்ண உதறிட்டு நெக்ஸ்ட் வீட்டுக்கு போங்க. சோ அந்த மாதிரிதான் நம்ம என்ன பண்ணணுமா, பிதாவின் சித்தம் செய்யறவங்களா இருக்கணும், சாட்சியா இருக்கணுமா. ஓகேவா? சோ இந்த பிதாவின் சித்தம் செய்யாத மக்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, அவர் என்ன சொல்றாரு, அக்கிரமி சிந்தைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், என்னை நோக்கி கர்த்தாவை கர்த்தாவை கூப்பிடுறதுனால நான் இது கிடையாது, நீங்க என்ன பண்ணல, பிதாவின் சித்தம் செய்யல சொல்லி சொல்றாரு. சோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் சொல்லி பாத்தீங்கன்னா, அஸ்திபரம்னா என்னது, கிறிஸ்துவின் அஸ்திபரம் என்னது, அது மேல நம்ம கட்டப்படுறோமா, அப்புறம் ஒரு சித்தம் என்னது, அந்த சித்தத்தை நம்ம செய்யறோமா, சொல்றதெல்லாம் நம்ம செஞ்சு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப கடைசி ஒரு வருஷம் பார்க்கலாம், என்னதுன்னா ஒரே நம்பிக்கை ஒரே விசுவாசம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 5-6.
ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும் எல்லோருக்கும் ஒரே தேவனும் ம், பிதாவும் உண்டு. அவர் ம், எல்லோர் மேலும் எல்லோரோடும் உங்கள் எல்லோருக்குள்ளும் இருக்கிறவர். ம். ஓகே, அங்க பாத்தீங்கன்னா 4ல வந்து பாத்தீங்கன்னா there is one body, one spirit, just as you are called to one hope. ஒரே நம்பிக்கை தான் இருக்கு. இங்க வந்து ஏகப்பட்ட மதங்கள் இருக்கு, ஏகப்பட்ட சாரி, அதே நேரத்துல டினாமினேஷன்ஸ், கிறிஸ்துவத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டினாமினேஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? பாத்தீங்கன்னா அது வந்து கிடையாது, அப்படி இருக்கக்கூடாது. ஆக்சுவலா ஒரே நம்பிக்கை தான். ஓகே, ஒரே தேவன் தான் இருக்காரு, ஒரே விசுவாசம் தான் இருக்கு. ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் ஃபெய்த், இப்படிதான் செய்யணும், மாசத்தை வந்து நம்ம வந்து ஒடுக்கி நம்ம வந்து பரிசுத்தமாவது தான் நம்மளோட வேலையா இருக்கு சொல்லி சொன்னாங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னது? சுவிசேஷத்தை அறிவிங்க. அதான் கடைசி இயேசு கிறிஸ்து கடைசி நேரத்துல கூட சொன்னது என்னது? பரலோகம் போறதுக்கு முன்னாடி கூட சொன்னது என்னது? உலகம் எங்கும் போய் எனக்கு சாட்சியா இருங்க. ஓகே, எருசலேம், யூதேயா, சமாரியா, உலகம் எங்கும் போய் எனக்கு சாட்சியா இருங்க சொல்லிட்டு தான் அவர் என்ன பண்ணாரு? மேல போறாரு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அந்த வார்த்தைக்கு நம்ம உண்மையா இருக்கிறோமா? அந்த வார்த்தையை நம்ம செய்யறோமா சொல்றதுதான் நம்ம செய்ய வேண்டிய முதன்மையான கட்டளையே, வேலையே சொல்லி பார்க்கிறோம். ஓகே, ஒரே ஞானஸ்தானம், மல்டிபிள் ஞானஸ்தானம் இல்ல, ஒரே தேவன் அண்ட் ஃபாதர் ஃபார் ஆல் சொல்லி பார்க்கிறோம். who is overall and who is through all in all சொல்லி பார்க்கிறோம். so one lord, இயேசு கிறிஸ்து, ஒரே ஃபெய்த், ஒரே ஞானஸ்தானம். எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஞானஸ்தானம், குழந்தை ஞானஸ்தானம் இல்ல, இல்லைன்னா வந்து தனிப்பட்ட வேற ஞானஸ்தானம் கிடையாது. இயேசு கிறிஸ்து மூலமா இந்த உலகத்துக்கு மறிக்கிறோம், தேவனுக்குள் பிழைச்சிருக்கிறோம். ஓகே, சமைல். சொல்லணும். ஸோ புரியுதுல? ஆக்சுவலா வந்து டினாமினேஷன் சொல்றது வந்து பவுல் போன பிறகு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நுழைஞ்சிருச்சு ஆக்சுவலா. ஸோ அதனாலதான் இந்த பிரச்சனை. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆக்ஸ்ல 24 அவரே சொல்லுவார், நான் போன பின்பு 24 17 சொல்லுங்க, அது இருக்கிற ஆஃப்டர் ஐ எம் உனக்கு இருபது சொல்றாரு, நான் போன பின்பு குறிதரம் உனக்கில் வந்து சத்தியத்திலிருந்து உங்களை வந்து விளப்பாக சொல்லி சொல்லுவாங்க. இருபது 29 இருந்து பாத்தீங்கன்னா, I know that after I leave, savaging wolf will come in among you and will not spare the flocks. Flocks என்னது? இந்த ஜனங்களை வந்து விட மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. Even from your own number, men will arise. சில பேர் வருவாங்களா and destroy the truth. நான் சொன்ன சத்தியத்தை என்ன பண்ணுவாங்களா? மாத்துவாங்களா? In order to draw away disciples after themselves. அவங்க பேர் so be God, be on your God. Remember, for 3 years I never stopped warning each of you night and day with tears. ஸோ அதனால நீங்க வந்து என்ன ஜாக்கிரதையா இருங்க சொல்லி சொல்றாரு. யாருக்குன்னா அப்போஸ்தலன் பவுல் வந்து எபேசு மக்களுக்கு வந்து சொல்றாரு சொல்லுவார். ஓகே, ஃபேர்வெல் டு எபேசியன்ஸ். ஸோ பவுல் போன பிறகே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சத்தியங்கள் வந்து மாற்றப்படுது, ஏகப்பட்ட பேர் கள்ளத்திற்கு வராங்க. இதுதான் வந்து யோவான் 1 யோவான்லயும் பார்க்கிறோம், 2 யோவான்லயும் பார்க்கிறோம். ஓகே, அப்பயே இப்பொழுதே கள்ளத்திற்கு ரசிகள் இருக்கான்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை அறிக்கையிடாத எந்த ஒரு ஆவியும் கள்ள ஆவி சொல்லி பார்க்கிறோம். இதுனா 1 ஜான் 1ஆம் அதிகாரம். ஒன்னாம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம். டியர் சில்ட்ரன் 18ல 2ஆம் அதிகாரம் 18ல
the last hours. This is the last hours. As you have heard, the Antichrist is coming. Even now, many Antichrists has come. This is how you have to recognize the last hours. They went out from us. நம்ம எடுத்து போயிட்டாங்க சொல்லி சொல்றாரு. அப்போ சத்திய ஏற்கனவே ஆரம்பத்துல சத்தியம் வந்து உயராதான் இருந்தது. ஓகே, உண்மையாதான் இருந்தது. அந்த சத்தியம் வந்து அப்போஸ்தலர்களால கொடுக்கப்பட்டது. அங்க இருந்து என்ன ஆயிடுச்சு? எல்லாமே குழப்பம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் they went out from us but they did not really belong to us. இப்போ இந்த உலகம் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாத்தானோட உலகம். அதனாலதான் அநேக பேர், ஏகப்பட்ட பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த அசத்தியத்துல இருந்து இருக்காங்க. அதனாலதான் எல்லாருமே வந்து அந்த அசத்தியத்தை நம்புறாங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, பயப்படாது சிறுமந்தியே சொல்றது என்னதுன்னா, கொஞ்சம் பேர் சொல்லி அடிக்கடி சொல்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, சில பேர் மட்டும் தான் தேவனால் பாதுகாக்கப்படுறாங்கன்னு சொல்லி பார்க்கணும். ஓகே, அந்த அசத்தியத்துல இருந்து. சோ அதனாலதான் வந்து இந்த சத்தியத்தை, இந்த உண்மையான சத்தியத்தை வந்து தெரிஞ்சுக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு குட்டி கூட்டமா தான் இருக்கு சொல்லி பார்க்கணும். மிச்சம் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அசத்தியம், ஆவி சாகாது, அது மட்டும் இல்லாம சாத்தனோட போதனைகளாகி அந்த நரகம் எல்லாத்தையுமே அந்த நம்பிக்கை இருக்கணும்னு சொல்லி பார்க்கணும். சோ இங்க ஆன்டி கிறிஸ்து சொல்ற பர்சன் என்ன பண்றாங்க சொல்லி பாத்தீங்கன்னா, such a person is antichrist denying the father and the son சொல்லி பார்க்கிறோம். என்ன பண்றாங்கன்னா எல்லாருமே வந்து இயேசு கிறிஸ்து மட்டும் பிடிச்சிக்கிறாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது நம்ம அதான் வரப்போறோம். ஓகே, இட் இஸ் who denies Jesus is the Christ. இயேசு கிறிஸ்து ரட்சகர் சொல்லி மறுதலிக்கிறதே who is the liar, யார் வந்து பொய்யன் சொல்லி பாத்தீங்கன்னா, it is who denies the Jesus is the Christ. இயேசு கிறிஸ்து மெசியா சொல்றது டினை பண்றது யாரு பாத்தீங்கன்னா யூதர்கள். ஓகேவா? அவங்க வந்து என்னதான் such a person is antichrist, கிறிஸ்துக்கு விரோதமானவர்கள் சொல்லி சொல்றாங்க. ஒண்ணு. and denying the father and the son, தேவனையும் குமாரனையும் மறுதலிக்கிறாங்க அவங்க. ஓகே, no one denies the father as the son, no one denies the son as the father, whoever acknowledges son as the father சொல்லி பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து வந்து யாரு, தேவன் யார் சொல்லி தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சவங்க சோ இதை பத்தி தான் நம்ம நெக்ஸ்ட் பாடம் 5ஆம் பாடத்துல நம்ம பார்க்க போறோம். பாடத்தோட பேர் என்னதுன்னா, வேதாகமத்தின் தேவன் யாரு, அவருடைய குமாரன் யார் சொல்லி நம்ம பார்க்க போறோம். அதுக்கு சின்ன வசனமா ஒரே ஒரு வசனம் மட்டும் நம்ம படிச்சிடலாம். எங்கன்னா நீதிபதிகள் இருக்கு, அது மட்டும் படிச்சுட்டு நம்ம வேற கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்கலாம். ப்ரோவர்ப்ஸ் 30ஆம் அதிகாரம், கடைசி அதிகாரம் 30 தானே? 31 அதுல வந்து ஒரே நிமிஷம். Proverbs 31:2 இருக்கு நினைக்கிறேன். 31:1-2 படிங்க. ராஜாவாகிய லேமுவேலுக்கு அடுத்த வசனங்கள், அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது, என் மகனே, என் கர்ப்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே. அது இல்ல 30 தான் இருக்கு. 30:4 இருக்கு. வானத்துக்கு ஏறுகிறவன் யார்? ஆற்றை தமது கைப்பிடிகளில் அடக்குகிறவன் யார்? தண்ணீர்களை வஸ்திரத்தினாலே கட்டுகிறவன் யார்? கட்டினவர் யார்? பூமியின் எல்லைகளை ஸ்தாபித்தவர் யார்? அவருடைய நாமம் என்ன? அவர் குமாரனுடைய நாமம் என்ன? அதை அறிவாயோ சொல்லி கேட்கிறார். அவருடைய நாமம் என்ன? இந்த காற்றை அதட்டினவர் யாரு? அந்த இது ராப் பண்ணவர் யாரு? அவரோட பேர் என்ன? அதுக்கப்புறம் அவருடைய குமாரனுடைய பேர் என்ன சொல்லி கேட்கிறார், சொல்லி பார்க்கிறோம். சோ இதுதான் வந்து நம்ம சங்கீதத்துல படிக்கலாம் நிறைய விஷயத்துல. சோ ஏன் சொல்லி பாக்குறோம்னா, இது முக்கியமான விஷயம் சொல்லி பாக்குறோம்னா, இயேசு கிறிஸ்துவையும் ஃபாதரையும் சன்னையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, அப்பதான் நம்ம நித்திய ஜீவனை அடைய முடியும் சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு. யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, ஒன்றான மெய் தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பின குமாரனையும் அறிகிறது நித்திய ஜீவன். படிங்க 3ஆம் வசனம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்து. இவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? குமாரன் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து தேவன் என்ன பண்றாரு? வானத்துல இருந்து சாட்சி கொடுத்துட்டே இருக்காரு. இவரை நேசகுமாரன், இவர் நான் பிரியமா இருக்கிறேன், இவரை நேசகுமாரன், இவரை நீங்க கீழ்ப்படிங்க சொல்லி சொல்றாரு. அது கூட பாத்தீங்கன்னா மத்தேயு 3ஆம் அதிகாரம்ல கடைசியில வந்து வசனம் வரும் பாருங்க. அங்க பாத்தீங்கன்னா 17ஆம் வசனம் படிங்க.
அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. இதே போல நீங்க மருவ மலையிலும் பார்த்தோம்னா, இவரை நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். அப்புறம் கடைசி அந்த என்ன சொல்றாரு, இவர் சொல்றதை கேளுங்க சொல்லி சொல்றாரு. ஸோ இதை பத்தி தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் பாடத்துல நம்ம பார்க்க போறோம். ஓகே, சரி, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கப்பா? இப்போ பார்த்தது புரிஞ்சதுல ஏன் வந்து நிறைய மதங்கள் இருக்கு, ஏகப்பட்ட டினோமினேஷன்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட போதனைகள் இருக்கு, எப்படி நம்ம மெய்யான போதனை நம்ம கத்துக்க முடியும் சொல்லி பாத்தீங்கன்னா, சிறு சிறு மந்தையா இருக்கும் ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், அது வேதத்தின்படி உண்மையா இருக்கா இல்லையா. ஓகே, எல்லா வித காரியங்களும் டீட்டெயில்டா வந்து நீங்களே ஆராய்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். மூணாவது விஷயம் என்னதுன்னா, அதான் ஃபர்ஸ்ட் விஷயம். ஆக்சுவலா மூணாவது விஷயம் தான் என்னதுன்னா, இதா ஒருத்தர் இழுத்துக்கொள்ளாவிட்டால் அவன் இந்த சத்தியத்துக்குள்ள வர முடியாது சொல்லி பார்ப்பேன். இந்த இதை புரிஞ்சுக்க முடியாது சொல்லி பார்ப்பேன். ஓகேவா, அது தேவனோட கிரைட்டீரியா சொல்லி பார்ப்பேன். அப்புறம் இன்னொன்னு நாலாவது விஷயமா நம்ம என்ன பாக்குறோம்னா, அஸ்திபார போதனைகள். போடப்பட்டு இருக்கிற அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவே இல்லாமல் வேற யாரும் இந்த அஸ்திபாரம் போட முடியாது. ஓகே, அந்த வசனத்தை கூட நம்ம படிச்சிடலாம், ஒரு வாட்டி படிச்சுட்டு நம்ம முடிச்சிடலாம். இந்த இது ஆல்மோஸ்ட் தெரிய போகுது. எதுனா 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10-11. தேவ அப்போஸ்தலர் 3:10. 1 கொரிந்தியர் 3 11 12. சரி, 11 12 இல்ல, 10 11. எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான். அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. அப்ப சத்தியம் வந்து ஒண்ணுதான். ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கை, ஒரே தேவன், ஒரே ரட்சகர் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, லார்ட் சொல்லி பார்க்கிறோம். பாத்தீங்கன்னா, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவே இல்லாமல் வேற அஸ்திபாரம் ஒருவரும் போட முடியாது. அப்ப வேற யாராவது வந்து இந்த சத்தியத்தை தவிர்த்து வேற ஏதாவது போடுறாங்கன்னா சொல்லி சொல்லும்போது, எந்த சத்தியம், இந்த அஸ்திபாரம் என்னது சொல்லி பார்க்கும்போது, நம்ம ஏற்கனவே நம்ம முன்னாடி ஸ்டார்டிங் கிளாஸ்ல நம்ம பார்த்திருப்போம். அதுதான் வந்து அஸ்திபாரம் சொல்றது வந்து எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில். அதுதான் நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்த்துட்டு இருக்கோம், ஒரு கிளாஸா பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தாரு, அப்புறம் தேவன் யாரு, அப்புறம் இப்போ நம்ம பாக்குற அந்த ஆவியாத்ம சரீரமா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து நரகமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அசத்தித்துங்க தப்பான காரியங்களை வந்து நம்ம நீக்கிறது, நடுப்பட்ட காரியங்கள் நேரத்துல வந்து வந்த காரியங்களை நம்ம நீக்கிறது சொல்லி பார்க்கணும். ஓகேவா. சோ இங்க பாத்தீங்கன்னா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா, செத்த கிரியையிலிருந்து மனம் திரும்புதல், தேவன் பேர் வைக்கும் விசுவாசம், ஞான ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், அப்புறம் நித்திய நியாயத்திருப்பு சொல்ற இந்த அஸ்திபரம் தான் சொல்லி பார்க்கிறோம். இந்த அஸ்திபரம் இதுக்கு மேலதான் என்ன பண்ணணுமா, அவங்க பூரணராகிறதுக்காக கட்டணும். பொன் வெள்ளி வெளியே பெற்றினால கட்டணும். கட்டினாதான் அவங்க வந்து கூலி அடைய முடியும் சொல்லி பார்க்கிறோம். அதே வந்து மரப்பொல் வைக்கோல்னாலும் கட்டினாங்கன்னா அவங்க கூலியை பெற முடியாது சொல்லி பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க அஸ்திபாரத்துல இருக்கணும். இந்த அஸ்திபாரமே இல்லைன்னா அவங்க எப்படி கிறிஸ்தவர்களா இருக்க முடியும். கிறிஸ்டியன் சொல்லி சொன்னாலே இந்த அஸ்திபாரம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டுதான் பவுல் சொல்றாரு. ஓகே, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகி கிறிஸ்துவா இல்லாமல் வேற ஒருவனாலும் அஸ்திபாரத்துக்கு போட முடியாது சொல்லும்போது, இந்த அஸ்திபாரத்தை தவிர்த்து வேற ஒருத்தவங்களாலும் கிறிஸ்தவர்களாவே ஆக முடியாது, கிறிஸ்துவின் பின்பற்றவங்களாம் ஆக முடியாது, கிறிஸ்தவர்களாவே ஆக முடியாது சொல்லி பார்க்கிறோம். இந்த அஸ்திபாரம் நம்மளுக்கு தெரியுமா? அந்த அஸ்திபாரத்தை நம்ம கத்துக்க வேண்டியது இருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா பைபிள்ல தான் இருக்கு இந்த வசனங்கள்ல. இந்த வசனத்தின்படி நம்ம அஸ்திபாரம், இந்த செத்த கிரியைகள்லாம் என்னது, தேவன் பேரை வைக்கும் விசுவாசம்னா என்னது, ஞானஸ்தானத்தின் அடுத்த உபதேசங்கள்லாம் என்னது, கைகளை வைக்கிறதுனா என்னது, மரித்தோர் நோய்த்ததெல்லாம் என்னது, எப்ப நடக்கும், எங்க நடக்கும், நித்திய நியாயத்திற்கு என்னது, இதை பத்தின முழு தெளிவு நம்மளுக்கு இருக்கணும். இருந்தாதான் நம்ம அதுக்கு மேலதான் பில்டிங் கட்ட முடியுமே. எடுத்த உடனே நம்ம மேல கட்ட முடியாது. ஸோ இப்ப நம்ம பாக்குற சப்ஜெக்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த அஸ்திபார சப்ஜெக்ட் தான் சொல்லி பார்க்கணும். ஓகே, அதுல 1, 2 அஸ்திபார சப்ஜெக்ட், அப்புறம் 5, 7, 8, 9, 10 இதெல்லாம் பாத்தீங்கன்னா அஸ்திபார சப்ஜெக்ட். மற்றபடி 2, 3, 6 இதெல்லாம் பாத்தீங்கன்னா தப்பிதமான காரியங்களை வந்து நீக்கிறதா இருக்கு.
ஈவன் 6 கூட பாத்தீங்கன்னா அஸ்திபாரத்தில் தான் வரும். அதுவும் வந்து லேயிங் ஆஃப் ஹேண்ட்ஸ், கைகளை வைக்குதல், அதை பத்தின தெளிவு அண்டர்ஸ்டாண்டிங். இந்த 2, 3 மட்டும் வந்து பாத்தீங்கன்னா, சரி 3, 4 மட்டும் பாத்தீங்கன்னா ஆவியாத்ம சரீரம், நரகம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா தப்பிதமான காரியங்கள் நீக்கிறது. மிச்ச எல்லாமே பாத்தீங்கன்னா அஸ்திபார போதனைகளை வந்து நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஓகே ஓகே ஓகேப்பா. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? வேற ஏதாவது? இப்போ போதகர்கள் சொல்ல தீர்க்க தரிசனங்கள்லாம் நம்ம வந்து நம்பலாமா? ஆஹ் நல்ல ஒரு கேள்வி ஆக்சுவலா. கடவுள் இப்போ சொல்றாருன்னு எக்ஸாம்பிள் சொல்றாங்க, கர்த்தரிடத்திலிருந்து வந்த வார்த்தை. ஆக்சுவலா ரீசெண்டா நான் கூட ஆன்லைன்ல கேள்வி பார்த்தேன். நான் ஆக்சுவலா இந்த இவர் இருக்கார்ல, ட்ரம்ப் வந்து குண்டு காதல தொலைச்சிட்டு போச்சு. அதை வந்து 4 மாசத்துக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, அமெரிக்கால தீர்க்கதரிசனமா சொல்லியிருக்காரு. சோ அதை எப்படி இவ்வளவு அக்யூரேட்டா சொல்ல முடியும்? சும்மா ட்ரம்ப்பை சுடுவாங்க சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா அக்யூரேட்டா காதுல வந்து குண்டு பாஸ் ஆகும் சொல்றது வந்து சான்ஸே கிடையாது. கொஞ்சம் இப்படி ஸ்லிப் ஆயிருந்தானே சுட்டு போயிருப்பாரு. கரெக்டா? சோ அத கூட வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. சோ அதை எப்படி சொல்ல முடியும் சொல்லி பார்த்தோம்னா, நான் அடுத்த அவர் சொல்றது எல்லாத்தையுமே கேட்டேன். அவருடைய தீர்க்க தரிசனங்கள், அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே சொல்லி கேட்டேன். கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அது எதுவுமே நடக்கவே இல்லை. அதான் ஆச்சரியமே. அந்த காரியங்கள் எதுவுமே நடக்கல. சோ இந்த காரியம் மட்டும் ஒண்ணு மட்டும் நடந்திருக்கு. அப்போ பைபிள்ல போய் பார்த்தேன். எங்கன்னா டியூட்ரானமில. ஓகே, டியூட்ரானமி 19 நினைக்கிறேன். உபாகமம் 19 என்னது, என்னை போல தீர்க்கதரிசி எழுப்பப்படுவேன். இப்ப ப்ராஃபட்ஸ் 18, சாரி 18, 19 கிடையாது, 18. டியூட்ரானமி 18. 18ல கடைசியில வந்து வரும் அந்த வசனத்துல என்ன இருக்குன்னா, யூ மே சே டு யுவர் செல்ஃப், ஹவு கேன் யூ நோ வாட் அ மெசேஜ் ஹஸ் பீன் ஸ்போக்கன் பை லார்ட். அது தேவனால் கொடுக்கப்பட்டதா சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இஃப் வாட் த ப்ராஃபட் கிளைம் டு நேம் ஆஃப் த லார்ட் டஸ் நாட் டேக் பிளேஸ் ஆர் கம் ட்ரூ, தட் இஸ் த மெசேஜ் த லார்ட் ஹஸ் நாட் ஸ்போக்கன். த ப்ராஃபட் ஸ்போக் presumption by his so do not be alarmed சொல்லி பார்க்கிறோம். இப்போ என்ன சொல்ல வராங்க இங்க? ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறாமல் போனா அது கர்த்தரிடத்தில் வந்த வார்த்தை இல்லை. இப்ப வந்து 10 தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. அதுல ஒண்ணு நிறைவேறுது, மிச்சம் எதுவும் நிறைவேறலன்னா அவர் கர்த்தரால் அனுப்பப்பட்டவரா இல்லை எப்படி அனுப்பப்பட்டவர்? நீங்களே சொல்லுங்க. இங்க என்ன போட்டிருக்குன்னா, தேவனோட வார்த்தை ஒன்னாச்சும் மிஸ் ஆகுமா? ஒரு வார்த்தையும் அதுல இருக்க ஒரு ஸ்ட்ரோக் கூட என்ன ஆகாதான், வீணா வராது சொல்லி பார்க்கிறோம், போகாது சொல்லி பார்க்கிறோம். அப்போ சாத்தான் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அங்க பொல்லாத ஆவி மூலமா சவுல் கிட்ட வந்து பேசினாரு. ஓகேவா? பேசும்போது அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே நிறைவேறிச்சா இல்ல நிறைய மிஸ் ஆச்சா? எல்லாமே நிறைவேறிச்சு. இல்லையா? அவர் குமாரன் யாருன்னா, நீனும் குமாரர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, என் கூட கல்லறையில செத்து போயிடுன்னு சொல்லி சொல்லும்போது இஸ்போசேத் சொல்றவரு என்ன பண்ணாரு, ராஜாவா இஸ்ரேல்ல இருந்தாரு சொல்லி எப்ரோன்ல. கரெக்டா? எல்லாமே நிறைவேறல. அங்க நடந்த நிகழ்வை வச்சு என்ன பண்றாங்கன்னா, சாத்தானாலே என்ன பண்ண முடியுது, பொல்லாத ஆவினாலையும் தீர்க்கதரிசனம் உரைக்க முடியும் சொல்லி பார்க்கிறோம். ஸோ அதான் இங்க நான் பார்க்குற முக்கியமான விஷயம். ஓகேவா? ஸோ அதான் நம்ம படிக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா படிக்கணும். அதே மாதிரிதான் இப்ப தீர்க்கதரிசனங்கள் இருக்குது பாத்தீங்கன்னா, பைபிள்ல தீர்க்கதரிசனம் வந்து முடிஞ்சிச்சு சொல்லி போட்டிருக்கு. கடைசியா கொடுத்த வெளிப்படுத்தல் பாத்தீங்கன்னா வெளிப்படுத்த புத்தகம் தான் தீர்க்கதரிசன புத்தகம். ஓகேவா? இதுக்கு மேல வந்து ஒன்னையும் எழுதாதீங்க, ஒன்னையும் இது பண்ணாதீங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. அதுவும் கடைசி வசன அதிகாரத்துல இருக்கு. வெளிப்படுத்தல் 22ல இருக்கு. ஓகேவா? பவுல்லாம் வந்து இறந்து போயிட்டாரு. இறந்து போயிட்டு கடைசியில யோவான் மூலமா எழுதப்பட்டது. ஓகேவா? இதுதான் கடைசியா தீர்க்கதரிசன புத்தகம். இதுக்கு மேல தீர்க்கதரிசனமே இல்ல சொல்லி போட்டாச்சு. என்னதுன்னா 18ஆம் வசனம் படிங்க, 18, 19. இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும்
ம், நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால், ம், அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ம். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களில் இருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால், ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். எடுத்து போடுவார். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசனம் சொல்றது கடைசியா முடிகிறது வந்து வெளிப்படுத்தலோட முடியுது. இதுக்கு மேல தீர்க்கதரிசனம் யாரா பர்சனலா சொன்னாலும் சரி, சாட்சியா சொன்னாலும் சரி, இதெல்லாமே என்ன பண்றாங்கன்னா தேவனுக்கு விரோதமா பண்றாங்கன்னு சொல்லி போகிறோம். ஓகேவா? அது தேவனோட ஆவினால பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிடையாது. அது அசுத்தாவினால தான் பண்றாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அதனால்தான் வந்து என் நாமத்தினாலே பிசாசு ஓட்டுவீங்க, அற்புதங்களை செய்வீங்க, தீர்க்கதரிசனம் உரைப்பீங்க. ஓகே, என் நாமத்தினாலே என் பேரை வச்சுக்கிட்டு. ஆனா உங்களை அறியேன், அக்கிரம செய்திருக்கிறேன் என்னை சொல்றாங்க. ஓகே, சோ அதான் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். பைபிள்ல தெளிவா கடைசியில போட்டுருச்சு, தீர்க்கதரிசனம் முடிஞ்சிச்சு. அதுதான். இதுக்கு மேல தீர்க்கதரிசனம் சொல்லி கிடையாது. இதுக்கு மேல சேர்க்காதீங்க, இதுக்கு மேல நீக்காதீங்க, சொல்லப்பட்டதோட நிறுத்திடுங்க. அதான் சொல்லிட்டாரு. சோ அதனால நம்ம வந்து இப்ப இருக்க தீர்க்க தரிசனங்கள்லாம் நம்ம பார்த்து நம்புறது வந்து கூடாதுன்னு சொல்லி போகிறோம். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கா, அதனாலதான் ஸ்டிக் டு த பைபிள். எழுதுறதுக்கு மிஞ்சி நீங்க என்ன பண்ணாதீங்க, யோசிக்காதீங்கன்னு சொல்லி பவுலே சொல்றாரு. அந்த வசனத்தோட படிக்கலாம். டோன்ட் கோ பியாண்ட் வாட் இஸ் ரிட்டன். ஓகேவா? எங்க இருக்குன்னா 1 கொரிந்தியர் 4:6 படிங்க. 1 கொரிந்தியர் 4:6. சகோதரரே, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும், ஒருவன் நிமித்தம் மற்றொருவனுக்கு ம், விரோதமாய் இருமாப்படையாதிருக்கவும் நான் உங்கள் நிமித்தம் என்னையும் அப்போலோவையும் திருஷ்டாந்தமாய் வைத்து இவைகளை எழுதினேன். ஓகே, எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி நீங்க என்ன பண்ணாதீங்க, யோசிக்காதீங்க. எழுதப்பட்டதுன்னா அதுதான் முடிஞ்சிச்சு. டாட். இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கன்னா அதுதான். அதை எப்படி சேர்த்து வைக்கணும்? சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கணும். தேவனுடைய காரியத்துக்காக நம்ம உழைக்கிற காரியங்கள், காசா இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம தேவனுக்காக நம்ம ஒப்படைக்கும் போது அப்போ நம்ம பரலோகத்தில் நம்ம பொக்கிஷம் சேர்த்து வைக்கிறோம். டாட். அதுதான். உலகத்துல பொக்கிஷம் சேர்த்து வைக்காதீங்க, சேர்த்து வைக்காதீங்க. எழுதுனதுக்கு உண்மையா இருங்க. அதனால்தான் என் வார்த்தைகளை கேட்டு அதை கீழ்பட்டு நடக்கிறவன் என்ன பண்றானா, கற்பாறை மேல் கட்டப்பட்டவனா இருக்கானா. அந்த வார்த்தையை கேட்டு அது நடக்காதவன் என்ன பண்றான், மணல் மேல் கட்டப்பட்டவனா இருக்கான். மழை வரும், இடி இடிக்கும், தண்ணி வரும், ஃப்ளட் வரும், என்ன ஆகும், அடிச்சுட்டு போயிடும். அதுதான். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்பட்டு உள்ளதை உள்ளவாறு எக்ஸ்ட்ரா இதெல்லாம் கிடையாது. இப்படிதான் இருக்குன்னா இப்படிதான் இருக்கு. நான் எப்படியே போய் பார்ப்பேன், எப்படியே டேரக்டா நான் கிரேக்கத்துல போய் பார்ப்பேன், அது எப்படி இருக்கு அதான் நான் அக்செப்ட் பண்ணுவேன் சொல்லி டேரக்டா எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணி நம்ம பியாண்ட் எழுதுக்கு மிஞ்சி நம்ம போகாத படிக்க உள்ளதை உள்ளவாறு நம்ம படிக்கிறது நம்மளோட முக்கியமான விஷயம். ஓகேவா? அதனால தீர்க்கதரிசனம் பைபிள்ல போட்டிருக்க முடிஞ்சிச்சு. இது மேல எது சேர்க்காதீங்க. தீர்க்கதரிசன புத்தகம் சொல்லி தனியாக கொடுத்துட்டேன் உங்களுக்கு. வெளிப்படுத்தல இனி சம்பவிக்க போற காரியங்கள். ஓகே, அது வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே என்ன இருக்குன்னா இனி சம்பவிக்க போற காரியங்கள், வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன். இதை படிச்சு நீங்க பிளஸ்டா இருங்க, ஆசீர்வாதமா இருங்க, தெரிஞ்சு கரெக்டான நேரத்தையும் காலத்தையும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. இதை விட்டு தனிப்பட்ட தீர்க்கதரிசனங்கள் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காதுங்க சொல்லி ஏற்கனவே கொடுத்தாச்சு. இதுக்கு மேல சேர்க்கவும் கூடாது, எதுவும் நீக்கவும் கூடாது சொல்லி போடுறோம். இதெல்லாம் வாதைகள் இதெல்லாம் நடக்கும் சொல்லிதான் எக்ஸ்பிரஸ் எச்சரிக்கை சொல்லி போடுறோம் கடைசியா. ஓகே, ஓகே, சரி. வேற ஏதாவது இருக்கா? வேற எதுவும் இல்லை. சரிப்பா, அப்ப நம்ம முடிச்சுக்கலாம். நீங்க ப்ரே பண்ணுங்க. நம்ம நாளைக்கு மண்டே நம்ம மீட் பண்ணலாம். சரி, ஓகே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், போற்றுகிறோம். ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தரின் கிருபையும் மனதுருக்கம் நீடிய சாந்தம் தயவும் உள்ள தேவனா இருக்கிறீரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய கிருபை, ஆண்டவரே, உங்களுடைய தயவு, உங்களுடைய காருண்யம் பெரிதாக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே அதை புரிந்து கொள்ள நீர் தாமே எங்களுக்கு உதவி செய்யுங்க. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் செய்திருக்கிற வார்த்தையின்படி
ஆண்டவரே இந்த மாயையான காரியத்திலிருந்து ஆண்டவரே இந்த சத்தியங்கள் எங்களை விடுதலையாக்க கிருபை பாராட்டுங்க. வெளிச்சத்திலே நாங்கள் நடக்க அநேகரை ஆண்டவரே வெளிச்சத்திற்குள்ளாக ஆண்டவரே பிரவேசிக்க உதவி செய்ய கிருபை பாராட்டுங்க. ஆசீர்வதிங்க. கற்றுக் கொடுத்து போதுவதை ஆசீர்வதிங்க. அவருக்கு இன்னும் ஆண்டவரே ஞானத்தையும் ஆற்றலையும் பலனையும் தாங்க. இன்னும் ஆண்டவரே ஊழியத்திலே ஆண்டவரே இன்னும் அவர் வல்லமையை எடுத்து பயன்படுத்துங்க. ஆண்டவரே இப்போ அவர் போதிக்கிற எல்லாருக்கும் ஆண்டவரே தெளிவும் நல்ல ஞானமும் உண்டாக கிருபை பாராட்டுங்க. இப்பொழுது கற்றுக்கொண்ட எங்களை ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்னுமாக ஆண்டவரே இந்த சத்தியங்களை வந்து கேட்கும் வரை இதை முழுமையாக கற்றுக்கொள்ள கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஆத்துமாவே ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஆத்துமாவே ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரமாக. ஒருபோதும் மறவாது. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. Thank you. Praise Lord. பிரைஸ் தி லார்ட். பார்க்கலாம். ஓகேப்பா. Okay. மண்டே பார்க்கலாம். Okay, bye.